வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டேண்ட்ரஃப், அதாவது பொடுகு பிரச்சனையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்யூஷன் அப்படின்றது பார்ப்போம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயம். ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 2 எலுமிச்சம்பழம், 3 வேப்ப இலை. இந்த 3 வந்து நமக்கு இந்த டேண்ட்ரஃபை வந்து முழுமையாக க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இது போதுமான விஷயங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஒன்று, அதாவது வேப்ப இலையை வந்து ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஒரு கையளவு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறையா ஒரு வேப்பிலை வரும் பார்த்தீங்களா, அந்த வேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் அந்த வேப்பிலையை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச தண்ணியை அப்படியே நீங்கள் எடுத்து வந்து ஸ்டவ்வில் வச்சு அதை ஒரு கொதிக்கிற நிலைமை, அதாவது நிலைமை கொண்டு போகாமல் கொதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுடைய ஹீட்டை வந்து குறைச்சிக்கோங்க. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரை நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வரை நீங்கள் வந்து அதை சூடுபடுத்துங்க. கொதிநிலை வருது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் அதை கண்டினியூவாக வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து பாயில் பண்ண பிறகு அதை இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு முழுமையாக ஆற வச்சிடக்கூடாது. ஆறிடுச்சுனாக்கா அதனுடைய வந்து தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் வந்து ஓரளவுக்கு ஹீட்டு ஒரு மீடியமான வார்ம் இருக்குது. அந்த நம்ம கொதிக்க வச்ச தண்ணி, அதாவது வேப்ப இலையோட நீங்கள் கொதிக்க வச்சுருக்க தண்ணி ஓரளவுக்கு சூடு இருக்குது, நம்ம வந்து உடல் தாங்குகிற அளவுக்கு, இந்த நம்மளுடைய தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த ஹீட்டு வந்து தாங்கும் அப்படின்னாக்கா அந்த சூடு அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு, அந்த எந்த அளவுக்கு சூடு இருக்கோ அதே அளவு சூடு வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது நீங்கள் ஒன்றுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை வந்து தலையில் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 2 முறை அப்ளை பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு குளிக்கும்போது வந்து நீங்கள் என்னென்னா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஷாம்புக்கு பதிலாக வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. சீயக்காய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப அதிவேகமாக ஒரே மாதத்துக்குள்ளே வந்து இந்த பொடுகு தொல்லையிலேருந்து முழுமையாக வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் 2 சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சம்பழம். இப்போ நீங்கள் ஒரு நாள் இதை அப்ளை பண்ணுறீங்க, ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து 50லேருந்து 70 mlக்கு வந்து எலுமிச்சப்பழ சாறு இருக்கணும். அதாவது இது 100% இருந்தால் அது ஒரு 70% வந்து இருக்கணும். நீங்கள் வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா 70 mlக்கு வந்து எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ் மசாஜ் பண்ண மாதிரி மசாஜ் பண்ணிடுங்க. இப்போ அப்ளை பண்ணலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டீங்க. மசாஜ் பண்ண பிறகு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. 20 நிமிஷம் விட்ட பிறகு நீங்கள் திரும்பவும் குளிக்கும்போது சீயக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இது, ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து நாள் நான் சொன்ன மாதிரி வந்து வேப்ப இலையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்ளை பண்ணிடுறோம். ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து இந்த தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ரெண்டையும் வந்து எலுமிச்சம்பழம் சாறை எடுத்து தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு வந்து சீயக்காய் போட்டு குளிக்கிறீங்க. இந்த 2க்குமே சீயக்காய் போட்டு குளிக்கிறீங்க. ஒரே மாதத்தில் வந்து பொடுகு தொல்லையில் வந்து நீங்கள் நிரந்தரமாக தீர்வு கிடைக்குங்க. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி திங்கட்கிழமை வந்து வேப்பிலையை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா புதன்கிழமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது என்னன்னாக்கா தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சப்பழம் சாறும், இந்த 2ஐயும் அப்ளை பண்ணுங்கள். மறுநாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் திரும்ப நீங்கள் வந்து வேப்பிலை அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 4 வாரம் பண்ணிங்கனாலே முழுமையாக வந்து பொடுகுல வந்து உங்களுடைய பொடுகு தொல்லையே இருக்காது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.